நாயகன் நானால் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட்டில் ஒரு மியூசிக் பிளேயரோட எப்படி வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 3 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 ஃபோட்டோஸை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. லே அவுட்னு இருக்கும், அதில் செகண்ட் லே அவுட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி சென்டரில் ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மற்ற ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேஸ் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக இப்போ எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், ஃபுல்லாக வந்து -50 கொடுத்துக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், ஃபுல்லாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேக்ரவுண்டு செட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டு அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கோங்க. இல்லை கலர்ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பேன், பிஎன்ஜி இமேஜ். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மியூசிக் பிளேயர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த மியூசிக் பிளேயர் இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அதை வந்துட்டு இந்த மாதிரி கீழே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே லிரிக்ஸ் செட் பண்ணோம், ஸோ அதனால் இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணுன்னு. அந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ உங்களோட இமேஜை அந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நான் எப்படி வந்துட்டு அந்த பார்டரில் வந்துட்டு அந்த பிளாக் இமேஜ் மேலே லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம், கரெக்டாக அந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. எகைன் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிரிக்ஸ் சாங் வந்து இப்போ ஆட் பண்ணோம். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் சாங்கை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. ஸோ அது பிளாக் ஸ்க்ரீனாக நீங்கள் டவுன்லோடு பண்ணுவீங்க. டவுன்லோடு பண்ண வீடியோவை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் இருக்கும், அந்த லிரிக்ஸ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே இதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட இமேஜ் அதாவது சென்டரில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி இருந்திருப்போம். ஸோ அந்த இமேஜ் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சாங்ஸ் வந்து லிரிக்ஸ் சாங் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லிரிக்ஸ் சாங் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச நேமை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஓனாக வந்துட்டு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறவங்க இந்த ஆடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சாங்ஸ் மட்டும் தனியாக ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது ஆட் பண்ணாலுமே லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த நம்ம சென்டரில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்போம், அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் லிரிக்ஸ் போகும். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு தான் நம்ம எஃபெக்ட்
எஃபெக்ட் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 4 லேயருக்கு மேலே அதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மட்டும் நம்ம மறுபடியும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு விஷுவலாகவும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.